அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். என்னோட ஒரு வருட திட்டமிடல் இந்த கோவில் குப்தி கார்த்திக் சுவாமி கோவில். அந்த கோவிலுக்கு வந்துட்டேன். அந்த கோவில் எவ்வளவு முருக பக்தர்கள் இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருக்குமே முருகர் தான் குலதெய்வம் கார்த்திக் சுவாமி. இந்த முருகருக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா சேனாதிபதினு சொல்றாங்க. பிரபு சேனாதிபதி, கார்த்திக் சுவாமி, கேலங்கபதி, இந்த 3 பேர் இருக்கு. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ தடைகள் தாண்டி நேற்று எல்லாமே ரொம்ப பார்க்க வேண்டாம், நம்ம திரும்ப போயிடுவோம், அந்த அளவுக்கு முடியாம போய் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் ஒரு சக்தி கொடுத்து கூட்டு வந்து சேர்த்திருக்காரு. அந்த ஒரு வேல் தெரியுது பாருங்க பின்னாடி. இந்த கோவில்ல இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு. என் பின்னாடி ஒரு வேல் தெரியுது பாருங்க. அந்த வேல் இங்க பஞ்சாப்ல இருந்து ஒரு சர்தார்ஜி வேற ஒரு கோயிலுக்கு வந்தாரு. அவர் இந்த முருகர் கோயில் கேள்விப்பட்டு இங்க அவர் முருகப்பெருமான் ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. அந்த வேண்டுதல் நிறைவேறல அவர் என்ன வேண்டிட்டாருன்னா இவ்வளவு பெரிய வேல் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டாராம். அதன்படி அந்த வேலை திறந்து வச்சுட்டாரு. நம்ம எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்றோமோ இங்க ஜெய் ஜெய் கார்த்திகேயா அப்படின்னு சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இன்னும் ஒரு சில ஊர் சொல்றாங்க. அந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு 14ஆம் தேதி தான் இன்னைக்கு திறப்பு விழா. இந்த மக்களுக்கு குலதெய்வமே முருகர் தான். ரொம்ப கூஸ்பம்ஸா இருக்கு. அவங்க எல்லாம் பாட்டு பாடி முருகனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த காணொலியை உலகம் ஃபுல்லா இருக்கிற முருகர் சொந்தங்களுக்கு, நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லா போலும் முருகனுக்கு நன்றி.